வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய பிஎட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான தேர்டு செமஸ்டர் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இந்த கமிஷன் என்று சொல்லக்கூடிய பிஎட் தேர்டு செமஸ்டருக்கான கமிஷன் ப்ராக்டிக்கல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி எண்டு அல்லது மார்ச் மந்த். ஸோ மார்ச் மிட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரியாக இந்த ப்ராக்டிக்கல்ஸ்ன்றதை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் மொத்தம் 21 ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ பிஎட் தேர்ட் செமஸ்டர் பொறுத்தவரையில் 21 ரெக்கார்ட்ஸ் கிட்ட நீங்கள் எழுத வேண்டியது இருக்குது. ஸோ தற்போது நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸில் இருப்பீங்க. டீச்சிங் ப்ராக்டிஸ்லேயே நிறைய ரெக்கார்ட்ஸ் நீங்கள் வந்து எழுதியிருப்பீங்க. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் கம்பல்சரியான்றது ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ ரெக்கார்ட்ஸ் எழுதாமலே பாஸ் பண்ண முடியுமா, ரெக்கார்ட்ஸ் இல்லாமல் இந்த ப்ராக்டிக்கலை அட்டன் பண்ணலாமா, ரெக்கார்ட்ஸ் இல்லாமல் இந்த கமிஷனை அட்டன் பண்ணி பாஸ் பண்ண முடியுமான்றது டவுட்ஸாக இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிஎட் மாணவர்களுக்கான அனைத்து தகவலும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இதில் மெயினாக பார்த்திங்கன்னா தேர்டு செமஸ்டரில் ஈச் ரெக்கார்டுக்குமே வந்து மார்க்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் எவ்வளோ மார்க்ஸ்ன்றது நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஈக்குவல் மார்க்ஸ்ன்றது ஈச் ரெக்கார்டுக்குமே இருக்குது. எல்லாத்துக்குமே மினிமம் 20ன்றது வந்து கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா லெசன் பிளானுக்கு 80யும் சைக்காலஜி ரெக்கார்டுக்கு வந்து 40 மார்க்ஸு. ஸோ லெசன் பிளானில் ஈச் லெசன் பிளானுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80 மார்க்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் தான் உங்களுக்கு வந்து சேர்த்து டோட்டலாக மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 500 மார்க்ஸுக்கு 21 ரெக்கார்ட்ஸுக்கு சேர்த்து. ஸோ அதில் நீங்கள் எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் எழுதிருக்கீங்களோ அதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மார்க்கு கொடுப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் 21ல் லெசன் பிளானை எழுதிருக்கீங்க, இல்லை இம்பார்ட்டண்ட்டான ரெக்கார்ட்ஸ் எழுதிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ மினிமம் ஆஃப் த மார்க்ஸ் வந்து உங்களுக்கு பாஸ் மார்க்ன்றது ப்ராக்டிக்கலை பொறுத்தவரையில் ஈஸியாகவே உங்களுக்கு பாஸ் மார்க்கை கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் இதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாமினேஷன் கூட மார்க் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷனில் வர்றதுக்கு இந்த மார்க்ஸ் தான் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அதால் எல்லாருமே கம்பல்சரியாக எல்லா ரெக்கார்ட்ஸும் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் பாதி தான் எழுதிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான மார்க்கை போடுவாங்க. மினிமம் உங்களுக்கு பாஸ் மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். நீங்கள் கொஞ்சம் ரெக்கார்டு எழுதியிருந்தாலுமே உங்களுக்கு பாஸ் மார்க் கொடுக்குறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. பட் எல்லாத்துக்குமே வந்து ஈச் ரெக்கார்டுக்குமே உங்கள் மார்க்ஸ் இருக்கிறதால உங்களை யாரும் ஃபெயிலெலாம் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ எழுதிருக்கீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு மார்க்ஸை வந்து கொடுப்பாங்க. இதில் மெயினாக நீங்கள் டீச்சிங் காம்படென்சிக்கு 120 மார்க்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 120 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் டெமோ கிளாஸ் எடுக்கிறத வச்சு உங்களுக்கு போடுவாங்க. அப்போ இந்த 120 டிபெண்ட் பண்ணி தான் பார்த்திங்கன்னா ஓவரால் மார்க்ஸுமே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ இந்த 120 டீச்சிங் காம்படென்சின்றது நீங்கள் டெமோ எடுக்க வேண்டியது. அதே போல் லெசன் பிளானுக்கு பார்த்திங்கன்னா 80. அப்போது 120 + 80 இதுவே 200 மார்க்ஸ் இருக்குது இந்த ரெக்கார்டு ஒர்க்கில். ஸோ அதில் நீங்கள் டெமோ கிளாஸ் நல்லா எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதிலே உங்களுக்கு மேக்ஸிமம் பாஸ் மார்க் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்போது டெமோன்றது இம்பார்ட்டண்ட்டு. ப்ராக்டிக்கலில் உங்களுக்கு என்ன மேஜரோ அந்த மேஜர்லேருந்து நீங்கள் ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஒரு எந்த கிளாஸ் எடுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச ஒரு டாப்பிக்கு நீங்கள் இப்போயே சூஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதை வந்து உங்களுடைய சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க டீச்சிங் காம்படென்ஸ்லாம் உங்களுக்கு பாஸ் மார்க் வந்து ஈஸியாக கொடுத்துருவாங்க. ரெக்கார்ட்ஸ் நீங்கள் குறைவாக எழுதியிருந்தாலுமே டிஎல்எம் இல்லைனாலுமே நீங்கள் டெமோ நல்லா பண்ணிங்கனாலுமே போதும், ஈஸியாக பாஸ் மார்க் வாங்கிடலாம். தொடர்ந்து வேறு எந்த தகவல் தேவைப்படாலும் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.